எந்தளவு மோசமான இருக்கிற பாத்ரூமை நம்ம நொடி பொழுதில் பளிச்சுன்னு ஆக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வந்து பளிச்சுன்னு ஆக்குறோம் அப்படிங்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம கடையில் வந்து அதிகமான விலை கொடுத்து பவுடர் லிக்விட் இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிச்ச மாவும் நம்ம வீட்டில் வந்து லாஸ்ட்டு இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மாவு தங்கியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாவு தான் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி மாவு புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு 2 நாள் மாவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு. இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கார்த்திகை சீயக்காய் தான் எடுத்திருக்கேன். பாத்ரூம் வந்து அதிகமான கரை பிடிச்சிருக்கு, அழுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 கார்த்திகை சீயக்காய் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த டைல்ஸ் தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு பாத்ரூம் தரையும் வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து எந்தளவு நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து அழுக்கு போகுது, நல்லா பளிச்சுன்னு ஆகுது அப்படின்னு சொல்லி. இது கூட வந்து நம்ம அடுத்து என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா வந்து தரை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும். க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அதிக உதவியாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா செங்கல் தான் எடுத்திருக்கேன். செங்கல் அந்த மாதிரி உடச்சி ஒரு குட்டி பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த செங்கலை வந்து நல்லா வந்து நசுக்கி நல்லா பவுடர் ஃபார்மாக நம்ம ரெடி பண்ணி நல்லா சளிச்சு இதில் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நம்ம பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து நல்லா கரகரன்னு நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செங்கல் போட்டு க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா டைல்ஸ்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு தரையும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம செங்கல் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் கூட நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்தளவு வந்து பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எந்தளவு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இதையும் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஒரு லிக்விடை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாய்லெட் க்ளீன் பண்ணலாம், பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம், வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணலாம். எங்கெல்லாம் அதிகப்படியான அழுக்கு உப்பு கரை பிடிச்சி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லிக்விட் நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்காக நம்ம கடைகளில் அதிகமான விலை கொடுத்து பவுடரோ லிக்விடோ வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லிக்விட் ரெடி பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஸ்க்ரப்பர் தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கேன். உங்ககிட்ட எந்த விதமான ஸ்க்ரப்பர் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கள் வீட்டு வந்து பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம குளிக்கும் போது துணி துவைக்கும் போது தண்ணி தெரித்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா உப்பு கரை பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். ஒரு மாதிரி வந்து பூசணம் பிடிச்ச மாதிரியும் இருக்கு இல்லையா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து நல்ல கூலிங் டைம் அப்படிங்கிறதுனால அங்கங்கே அப்படியே பூத்து போய் நல்லா பிடிச்சி போயிருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அதிகப்படியான உப்பு கரை அழுக்கு மஞ்சள் பிடிச்சது எந்த விதமான அழுக்காக இருந்தாலும் இந்த ஒரு லிக்விட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். பாத்ரூம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இதையும் வந்து இந்த லிக்விட் வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்தளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து டைல்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து லிக்விட் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்க்ரப்பரில் எடுத்துக்கலாம். தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் நார் கூட எடுத்துக்கலாம். அப்படிலாம் வைக்கோல் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுடலாம். நான் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் மாதிரி இந்த லிக்யூடு கொஞ்சம் நல்ல குழகுழப்பு தன்மையாக இருக்கும். இதை வந்து நான் ஸ்க்ரப்பரில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம எங்கெல்லாம் வந்து உப்பு படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நான் ஒரு 3 டைல்ஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால பாத்ரூம் வந்து எல்லாருமே வந்து டீப் க்ளீனிங் பண்ணுவோம் இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பாத்ரூம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அழகாக அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் லைவாகவே. நான் வந்து ஸ்பீட்லாம் விடலை. இந்த மாதிரி நைஸாக வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணாவே போதும். ரொம்பலாம் அழுத்திலாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அழகாக அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா கொஞ்சம் தொட்டு ஃபுல்லாக அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒரு டைல்ஸாக நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு குச்சி தொடப்பம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டிங்க அப்படின்னாலுமே அது வந்து கரைஞ்சி ஓடும். பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கம்மு மாதிரி அப்படியே வந்து டைல்ஸில் ஒட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் குச்சி துரப்பத்தை போட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாலுமே அதில் இருக்கிற உப்பு கரை அந்த பூசணம் பூத்தினா மாதிரி ஒரு மாதிரி வந்து படிஞ்சு போயிருக்கலையே அது ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து விட்டு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள் நான் எந்த அளவு தேய்க்கிறேன் அப்படின்னு. ரொம்பலாம் வந்து ரிஸ்க் எடுத்துல நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாலுமே அதில் இருக்கிற உப்பு காரை ஃபுல்லாகவே நல்லா உறிஞ்சி நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 டைல்ஸ் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டு டைல்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உப்பு படிஞ்சு போய் இருக்குது. இது ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவில் காமிச்சேன் அப்படின்னா வந்து ரொம்ப லாங்காக போகும். அதனால் 3 டைல்ஸ் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி குச்சி துரப்பம் இருந்துச்சு அப்படின்னா அழகாக வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து அந்த இடுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைல்ஸோட இடுக்குகள்லாம் நல்லா அழுக்கு இருந்தாலுமே நமக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு லிக்விடுமே நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு. நல்லா தண்ணியை ஊற்றி விட்டு நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைல்ஸ் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்தளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே லிக்விடை வச்சு வந்து நான் வந்து உங்களுக்கு கீழ் தரையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டு பாத்ரூமோட தரை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. ஏன்னா பொங்கல் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவுனதுனால அங்கங்கே அழுக்கு பிடிச்சி மஞ்சள் பிடிச்சி ஒரு மாதிரி தான் இருக்குது. அதையும் இந்த கொஞ்சோண்டு லிக்விட் ஊற்றி நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதே மாதிரி குச்சி துடப்பம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி குச்சி துடப்பம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் படிஞ்சிருக்கிற அழுக்கு, அந்த கொலத்தன்மை, மஞ்சள் பிடிச்ச கரை, உப்பு கரை இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குச்சி துரப்பம் வந்து நம்ம எடுத்துக்கிறது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவு வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ஓரம்லாம் தண்ணி ஓடுற சைட்லாம் வந்து அப்படியே தண்ணி படிஞ்சு பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாமே ஒரு மாதிரி வந்து அழுக்கு பிடிச்சி போய் சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சைடும் வச்சு நல்லா இந்த தொடப்பத்தை வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா ஊறி போய் ஈஸியாக வந்துடும் நமக்கு அழுக்கு. நம்ம லிக்விட் ஊற்றி நம்ம வந்து தொடச்சி விட்டோன்னா பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு வந்து அழுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எந்தளவு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து கூட்டி தொடச்சதுக்கப்புறமா எப்படி பாத்ரூம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கடைசியாக காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமான விலை கொடுத்து நம்ம கடையிலலாம் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இதே லிக்விடை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து வாஷ் பேஷன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விடு பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து என்னைக்காவது வந்து நம்ம வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணோம் இல்லையா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப் க்ளீனிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே லிக்விட் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பேஷனையும் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கிடலாம். அதே லிக்விட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கேன். நான் வாஷ் பேஷனுக்கும் சேர்த்து தான் நான் வந்து ரெடி பண்ணேன். இப்போ அதே லிக்விட் வச்சு நம்ம வந்து வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்தளவு நல்லா மோசமாக நல்லா கொலப்பு தன்மையாக அங்கங்கே உப்பு பூத்து போய் எந்தளவு இருக்குது பார்த்திங்களா. இதையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எங்கெல்லாம் அதிகமான அழுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து இந்த லிக்விட் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு வந்து நல்ல திக்னஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இட்லி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால அழகாக அப்படியே தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னு அழுக்கு ஃபுல்லாக வந்து ஈஸியாக நமக்கு ஊறி நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிளேட்டு பாருங்கள் எந்தளவு மோசமாக இருக்குது. ஒரே கொலப்பு தன்மையாக இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம இந்த லிக்விட் வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். மறுபடியும் வந்து நான் எப்போ வந்து நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் நார்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தூக்கி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஊறிடுச்சு இல்லையா, கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாஷ் பேஷன் நல்லா வந்து ஒரு சைனிங்காக பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக்கிங் சோடா, செங்கல் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பளிச்சுனஸ்னும் இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எப்போ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த
ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சி மறுபடியும் வந்து நம்ம காலையில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இது நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அது வந்து என்ன அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இல்லையா, இதுக்கப்புறமா நல்லா வந்து வாஷ் பேஷன் அந்த பிளேட்டு ஃபுல்லாகவே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கழுவுனதுக்கப்புறமா எந்த அளவு நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததுக்கும் இப்போ அந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்குமே எந்த அளவு நல்லா பளிச்சு நல்லா புதுசு மாதிரி இருக்குது இல்லையா. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வாஷ் பேஷன் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கு கழுவுனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவை ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. பிளேட்டு இல்லாமல் தூவி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வினிகர் அது கூட வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து ஊற்றி விட்டு நம்ம வந்து நல்லா தண்ணியை ஹீட் பண்ணி அதில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எந்த விதமான அடைப்பும் இருக்காது. வள்ளி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொந்தரவுகளும் நமக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வாடை ஏதாவது இருந்தாலுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.